ஷேக்ஸ்பியர் நாடகம் அப்படின்னு சொன்னோன்ன உங்க மனசுல என்ன வருது? ரொம்ப அமைதியா கை கட்டி உட்கார்ந்து நாடகம் பாக்குற ஒரு கூட்டமா? அப்போ வாங்க அந்த எண்ணத்தை மொத்தமா மாத்த போறோம். ஏன்னா நிஜம் அதுக்கு அப்படியே உல்டாவா ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு. இப்ப நாம ஒரு தியேட்டருக்கு போனா என்ன பண்ணுவோம்? அமைதியா இருட்டுல உட்கார்ந்து ஸ்டேஜ மட்டும் பார்த்துட்டு வருவோம் இல்லையா? ஆனா ஷேக்ஸ்பியர் காலத்துல அப்படி கிடையவே கிடையாது. அங்க ஆடியன்ஸும் அந்த நாடகத்தோட ஒரு கேரக்டர் மாதிரிதான். இந்த 2 படங்களையும் கொஞ்சம் பாருங்களேன். இடது பக்கம் இருக்கிறது நாம இன்னைக்கு பார்க்குற ரொம்ப டீசென்டான அமைதியான தியேட்டர். ஆனா வலது பக்கம் அதுதான் நிஜமான எலிசபெத் காலத்து நாடக கொட்டகை. பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்க. ஒரே கூச்சல், கும்மாளம், கொண்டாட்டம். நாம கற்பனை செஞ்சு வச்சதுக்கும் உண்மையான வரலாற்றுக்கும் நடுவுல எவ்ளோ பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? சொல்லப்போனா அது ஒரு லைப்ரரி மாதிரி இல்ல, ஒரு ராக் கான்சர்ட் மாதிரி இருந்துச்சு. ஆமா, குளோப் தியேட்டருங்கிறது வெறும் நாடகம் பார்க்கற இடம் மட்டும் இல்ல, அது ஒரு ஜேன்னு இருக்கிற சந்தை மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ பார்க்க, சாப்பிட, சரக்கடிக்க, ஏன் ஒரு கை சண்டை போட கூட மக்கள் அங்கதான் கூடுவாங்க. சரி, இவ்ளோ ஆரவாரமான ஒரு சூழல் எப்படி ஊர்வாச்சு? இதுக்கு 2 முக்கியமான காரணம்தான். ஒன்னு அந்த தியேட்டரோட ஸ்பெஷலான டிசைன், இன்னொன்னு அங்க வந்த வெரைட்டியான மக்கள் கூட்டம். வாங்க அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பாப்போம். இதுதான் அந்த ஃபேமஸான குளோப் தியேட்டர். இதோட அமைப்பை கொஞ்சம் நல்லா பாருங்க. ஸ்டேஜ் எங்கோ தனியா இல்ல, அது ஆடியன்ஸ் கூட்டத்துக்குள்ள நீட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. இத த்ரஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இதனால என்னாச்சு தெரியுமா? ஆக்டர்ஸ் நம்ம பக்கத்துல கிட்டத்தட்ட கை எட்டி தொடுற தூரத்துல நடிச்சாங்க. நாம அடிக்கடி சொல்ற அந்த 4வது சுவர் இருக்கே, அது அங்க சுத்தமா இல்லவே இல்ல. இந்த தியேட்டரோட ஒவ்வொரு விஷயமுமே ஒரு காரணத்தோட தான் இருந்துச்சு. த்ரஸ்ட் ஸ்டேஜ் ஆக்டர்ஸ நம்ம பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்துச்சு. த பிட்ன்னு சொல்ற அந்த ஓப்பன் ஏரியால நின்னு பார்த்த மக்கள் கூட்டத்தோட எனர்ஜியே வேற லெவல். அது மட்டுமா, ஸ்டேஜுக்கு மேல ஹெவன்ஸ்னு ஒரு கூரை, கீழே டிராப் டோர்ஸ்னு சீக்ரெட் வழிகள். இது எல்லாமே சேர்ந்து அந்த நாடகத்தை ஒரு மேஜிக்கல் அனுபவமா மாத்திடுச்சு. அப்போ அங்க வந்த கூட்டத்துல யார் யாரெல்லாம் இருந்தாங்க? முக்கியமா 2 குரூப். ஒரு குரூப் பேரு கிரவுண்ட்லிங்ஸ். வெறும் ஒரு பென்னி கொடுத்துட்டு மழையா இருந்தாலும் சரி, வெயிலா இருந்தாலும் சரி, ஸ்டேஜுக்கு முன்னாடி நின்னுட்டே நாடகம் பாப்பாங்க. இவங்களுக்கு சண்டை, காமெடி, ரத்தம் தெறிக்கிற சீன் தான் டாப் ப்ரையாரிட்டி. இன்னொரு பக்கம் காசு கொடுத்து நல்ல வசதியா கேலரியில உக்காந்துருந்த ஜென்ட்ரி வர்க்கம். இவங்க ஷேக்ஸ்பியரோட கவிதை நடை, ஆழமான டயலாக்ஸ் இதையெல்லாம் ரசிச்சாங்க. ஷேக்ஸ்பியரோட காலத்துல வாழ்ந்த இன்னொரு நாடக ஆசிரியர் பென் ஜான்சன் இத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஒரு நாடகத்தோட தலையெழுத்தையே தீர்மானிக்கிறது யாருன்னா அந்த சூதாடிகள், கேப்டன்கள், வீரர்கள், பெரிய வீட்டு பெண்கள்னு கலந்து கட்டி உட்கார்ந்திருக்கிற அந்த பல்தரப்பட்ட கூட்டம்தான். ஒரு முழு சொசைட்டியுமே அந்த தியேட்டருக்குள்ள இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அவங்களோட ரகளை எந்த லெவலுக்கு இருந்துச்சுன்னா, ஷேக்ஸ்பியரே தன்னோட நாடகத்துல அவங்கள கலாய்ச்சிருக்காரு. இவங்க தான் கடிச்ச ஆப்பிளுக்காக சண்டை போடுற பசங்கன்னு சொல்றாரு. சும்மா யோசிச்சு பாருங்க, நாடகம் போய்கிட்டே இருக்கு, நடுவுல ஒருத்தர் மேல ஒருத்தர் சாப்பாட்டை தூக்கி வீசிட்டு இருக்காங்க. இது அங்க ரொம்பவே சகஜமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. சரி, இப்படி ஒரு அடங்காத கூட்டத்தை எப்படித்தான் ஹேண்டில் பண்ணாங்க? அவங்கள சத்தம் போடாதீங்க, அமைதியா இருங்கன்னு யாரும் சொல்லல. அதுக்கு பதிலா ஷேக்ஸ்பியர் ரொம்ப புத்திசாலித்தனமா அவங்களோட எனர்ஜியையே நாடகத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார். ஆடியன்ஸ வெறும் வேடிக்கை பார்க்கறவங்களா இல்லாம அந்த கதையோட ஒரு அங்கமாவே மாத்திட்டார். அது எப்படின்னு பார்க்கலாமா? முதல்ல சாலிலாக்வி, அதாவது தனிமொழி. நாம என்ன நினைக்கிறோம்? ஒரு கேரக்டர் தனக்குத்தானே பேசிக்கிறதுன்னு. ஆனா ஷேக்ஸ்பியர் காலத்துல அது அப்படி இல்ல. அது ஒரு கேரக்டர் நேரா ஸ்டேஜோட ஓரத்துக்கு வந்து நம்ம கண்ணை பார்த்து தன்னோட மனசுல இருக்கிற அத்தனை ரகசியத்தையும் நம்பக்கிட்டு மட்டும் சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு பர்சனல் கான்வர்சேஷன் மாதிரி. To be or not to be, that is the question. இந்த ஃபேமஸ் லைனை ஹாம்லெட் தனக்குள்ள முணுமுணுக்கல. அவ அந்த கேள்வியை ஒட்டுமொத்த ஆடியன்ஸ்க்கு முன்னாடி வச்சான். சும்மா யோசிச்சு பாருங்க, அந்த கேள்வியை கேட்டதும் கீழே நின்னுகிட்டு இருக்கிற நூத்துக்கணக்கான ஜனங்க என்ன சொல்லிருப்பாங்க? அவங்க கத்திருப்பாங்களா, அமைதியா இருந்திருப்பாங்களா? அவங்களோட அந்த ரியாக்ஷன் தான் அந்த நிமிஷத்துல ஹாம்லெட்டோட நடிப்பையே தீர்மானிச்சிருக்கும். அடுத்து அசைட்ஸ். இது என்னன்னா, ஸ்டேஜ்ல இருக்கிற மத்த கேரக்டர்ஸ்க்கு கேட்காத மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம கிட்ட மட்டும் ஒரு சீக்ரெட் சொல்லும். உதாரணத்துக்கு, ஒத்தேலோ நாடகத்துல வில்லன் இயாகோ தன்னோட கொடூரமான பிளான்களை நம்ம கிட்ட மட்டும் சொல்லும்போது நாமளும் அவனோட குற்றத்துக்கு உடந்தையா இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி அஸ்வஸ்தமான ஃபீலிங் வரும். இது நம்மள வெறும் ஆடியன்ஸா இல்லாம ஒரு சாட்சியா மாத்திருது இல்லையா? அதே மாதிரி இம்ப்ரவைசேஷன், அதாவது அப்போதைக்கப்போ பேசி சமாளிக்கிறது. பில் கெம்ப் மாதிரி ஃபேமஸான காமெடியன்ஸ்லாம் ஆடியன்ஸோட மூடுக்கு ஏத்த மாதிரி டயலாக மாத்தி பேசுவாங்க. ஒரு நாள் ஒரு ஜோக் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அடுத்த நாள் அதை இன்னும் மெருகேத்துவாங்க.
இதனால ஒவ்வொரு ஷோவுமே ஒரு யுனீக் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அப்போ ஆக்டர்ஸ் ஆடியன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, ஆடியன்ஸ் ஆக்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. ஆனா கதை இதோட முடியல. இந்த ஆடியன்ஸ் கூட்டம் ஷேக்ஸ்பியர் என்ன எழுதணுங்கிறதையே தீர்மானிச்சது. இது ஒரு டூ-வே ஸ்ட்ரீட் மாதிரி. பாருங்க, ஷேக்ஸ்பியர் ஒரு ஜீனியஸ் மட்டும் இல்ல, அவர் ஒரு சம பிசினஸ் மேனும் கூட. அவருக்கு 2 குரூப்பையும் எப்படி திருப்திப்படுத்தணும்னு நல்லாவே தெரியும். கீழே நிக்கிற கிரவுண்ட்லிங்ஸ குஷிப்படுத்த வன்முறை, சண்டை, காமெடி. அதே நேரத்துல மேல கேலரியில உட்கார்ந்துக்கிற மேட்டுக்குடி மக்களுக்காக ஆழமான தத்துவங்கள், அழகான கவிதைகள். ஒரே நாடகத்துல 2 பேருக்கும் தீனி. இதுதான் ஷேக்ஸ்பியர் டச். இது ஒரு சூப்பரான ஃபீட்பேக் லூப் மாதிரி வேலை செஞ்சுது. ஒரு உதாரணம் சொல்றேன். மேக்பெத் நாடகத்துல அந்த 3 சூனியக்காரிகளும் ஸ்டேஜுக்கு வரும்போது கீழே இருக்கிற மக்கள் நிஜமாவே பயந்து அழுருவாங்க. அந்த பயத்தை பார்த்ததும் ஆக்டர்ஸ் இன்னும் அமானுஷ்யமா, இன்னும் மிரட்டலா நடிப்பாங்க. அப்போ சொல்லுங்க, அந்த சீனோட வெற்றிக்கு ஆக்டர்ஸ் மட்டும் காரணமா? இல்ல, ஆடியன்ஸோட அந்த பயமும் தான் காரணம். பல 100 வருஷம் ஓடி போச்சு, ஆனா அந்த ஆரவாரமான ஆடியன்ஸோட ஸ்பிரிட் இன்னும் உயிரோட இருக்கா? இந்த மாதிரி ஒரு இன்டராக்டிவ் அனுபவம் இன்னைக்கு நமக்கு ஏன் முக்கியம்? இன்னைக்கு நீங்க லண்டன்ல இருக்கிற புதுசா கட்டப்பட்ட ஷேக்ஸ்பியர் குளோப் தியேட்டருக்கு போனீங்கன்னா இந்த அனுபவத்தை நீங்களே ஃபீல் பண்ணலாம். அங்க அந்த காலத்துல இருந்த மாதிரியே மக்கள் நின்னுக்கிட்டு நாடகம் பாக்குறாங்க, ஆக்டர்ஸ் கூட பேசுறாங்க, ஆரவாரம் பண்றாங்க. அந்த பழைய மேஜிக்க திரும்பவும் கொண்டு வர ஒரு பெரிய முயற்சி இது. நிச்சயமா செல்போன் ஸ்கிரீனையும் அமைதியான சினிமா தியேட்டரையும் பார்த்து பழகின நம்மள திரும்பவும் இப்படி ஒரு ஆரவாரமான சூழல்களை கொண்டு வர்றது ஈஸி இல்லதான். ஆனா இப்போ வர இம்மர்சிவ் தியேட்டர் மாதிரியான புது முயற்சிகள் அதுதான் செய்ய பாக்குது. அது நம்மள வெறும் ஆடியன்ஸா உட்கார வைக்காம கதை நடக்கிற இடத்துக்கே கூட்டிட்டு போய் நம்மளையே ஒரு கேரக்டரா மாத்திடுது. அப்போ கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி வருது. நாம இப்போ ஓடிடிலயும் அமைதியான தியேட்டர்லயும் தனியா உட்காந்து படம் பாக்குறோமே, இதனால ஒரு பெரிய கூட்டத்தோட சேர்ந்து ஒரு கலையை ரசிக்கிற அந்த ஒரு கூட்டு சக்திய, அந்த மேஜிக்கை நாம இழந்துட்டோமா? ஒரு ஷோட பகுதியா நாமளும் ஆகும்போது கிடைக்கிற அந்த உயிரோட்டமான அனுபவத்தோட அருமையை நம்ம மறந்துட்டோமா? நீங்களே யோசிச்சு பாருங்க.